வணக்கம், நலம் தானா விவர்ஸ். இன்னைக்கு போண்டா தயிர் பச்சடி. இது என்ன நார்த் இந்தியன் ஸ்டைலில் செய்கிற நம்ம சவுத் இந்தியன் இதுதான் ரெசிபி தான். நம்ம எப்பொழுதும் போண்டாவுக்கு கடல மாவு போட்டு செய்வோம் இல்லையா, முதல்ல அது மாதிரி நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு முதல்ல மிக்சியில் நம்ம மிளகா போட்டுக்கணும். அடுத்தது பூண்டு, வெங்காயம் போதுமா? இன்னொன்று போட்டுருக்கோம். கொண்டாங்க, கட் பண்ணி தரேன். வெங்காயம், கொஞ்சம் உப்பு உள்ள போதுமா? இப்போதைக்கு போதும். அப்புறம் இதை நம்ம முதல்ல அரைச்சிட்டு வந்துட்டோமா? நல்லா மசியா அரைச்சிக்கணும். நல்லா அதுக்கப்புறம் நம்ம இந்த மீன் தயிரை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அங்கே ஸ்பூன் வச்சிருக்கேன். தயிரை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, தயிர்க்குள்ள கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த அரைச்ச விழுது இருக்கு பாருங்க, அந்த விழுது அதில் போடணும். அதே மாதிரி கடல மாவு எத்தனை ஸ்பூனு போடுற? போதுமா? 2 ஸ்பூன் போதுமா? இன்னும் 1 ஸ்பூன் போதும். போதுமா? போதும். நம்ம நிறையா வேணுங்கிறப்ப நிறையா செஞ்சுக்கலாம். இப்போ இதுலேயும் கொஞ்சமாக உப்பு, நல்லா ரெட்டு மிளகாயா இருந்ததுன்னா நல்லா ரெட். ஆமாம், என்ன காஷ்மீரி சில்லி கூட நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ கலருக்கு. இப்போ தயிர்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிருக்குது. கிராம் ஃப்ளவர்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிருக்குது. இப்போ இந்த அரைச்சி விழுது இருக்குல்ல, அது கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறோம். காஷ்மீரி சில்லி கூட போட்டு அரைக்கிறாங்க, மிளகாய் அரைச்சிக்கலாம். இதில் இந்த ஸ்பூனில் போடுதா இந்த அங்கே இருக்குது. தயிரில் கொஞ்சம் போட்டு, தயிர் போதுமா? வேணா அப்புறம் போட்டுக்கலாம். உள்ள போட்டுமா? போதும். அது மாதிரி இதுலையும் போட்டுக்கோ. இதுலையும் உப்பு போட்டுருக்குது. போதுமா? போதுமா? இப்போ இது நல்லா கலக்கிக்கோ. இதையும் கலக்கட்டுமா? ஆமாம், இது நல்லா கலந்துக்கணும். கொஞ்சம் சுட்ட எண்ணெய். இது நல்லா கலந்துக்கணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றுட்டுமா? பார்த்துக்கிட்டு அப்புறம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கிட்டு ஊற்றிங்க. மிளகா அரைச்ச தண்ணி தான். பெருங்காயம் போட்டுட்டுமா? கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். இது ரொம்ப சுலபம். இது 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். தயிர், கிராம் ஃப்ளவர்னா போதும். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அப்படி கிள்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா அப்படி. இப்போ எண்ணெயை காய வச்சுருக்காங்க.
இந்த கிறிஸ்ப்னஸ்ஸுக்காக அந்த எண்ணெய் சுட்ட எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூனில் ஊற்றணும். கொஞ்சம் போதும். இப்போ வந்து இது நம்ம சின்ன சின்னதாக போட்டு எடுக்கணும். இது நல்லா கலந்துட்டோம். உப்பு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அப்படி இப்படி இப்படி எப்படி எடுத்தால் அப்படி இப்படி உழுவணும். அப்படி அப்படி உழுவணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. தயிர் வேணுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா அடிச்சிடணும் தயிரை. இதுக்கு வந்து கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டிடணும். 2 வரமிளகா கடைசியாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் இருந்துச்சுன்னா தயிர் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்படி உழுவுதா? இன்னும் தண்ணி வேணுமா? சரியா இருக்குதா? சரியா இருக்கும். சரியா இருக்கும். போட்டுக்கலாமா? அதில் உப்பு போட்டு கேட்க இப்படி போட்டு எடுக்கணும். கொஞ்சம் பெருசா பண்ணுல, கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. காப்பை சோடெல்லாம் போடாமையே நல்லா ஒரு போண்டா டைப்புக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்துடுது. நல்லா குண்டு குண்டுன்னு இப்படி வரும். ஆனால் சின்ன ஜல்லிக்கண்ணி வச்சு கூட போடலாம். எடுத்துட்டு போட்டுக்கலாமா? வந்துருச்சு. எடுத்த உடனே சூட்லயே போடலாமா? எல்லாம் வந்துருச்சு பாருங்க. இந்த கையில் போட்டுருவோம். சூப்பராக வந்துருக்கு பாருங்க. அப்படியே ஊற்றணும். அப்படியே இது பஜ்ஜி மாதிரி ஊற்றக்கூடாது. அப்படியே சொட்டா. அட சின்னதாக வருது. அப்படிதான் இப்படி அழகா ஊற்றணும். சாரையில் கூட புளிதான், பூந்தி புளிகிற மாதிரி. இப்போ இது பாருங்க,
சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இது அப்படியே பாருங்க, நல்லா இருக்கு. இது அப்படியே ஊறிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம கடுகு தாளித்து உளுந்து கடுகு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு எண்ணெய் போட்டு தாளித்து அது மேலே ஊற்றிடணும். குண்டா இது மாதிரி போண்டா மாதிரி அழகழகாக வரணும். நான் இப்படி ஊற்றிட்டோம். ஆக்சுவலாக வந்து குண்டா போண்டா மாதிரி குட்டி குட்டி போண்டா அப்படி வரணும். இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கையில் போடுறேன். கையில் இப்படி கிண்டி போட முடியாது. இப்படியே கொஞ்சம் நல்லா வெந்துடும். நல்லா உப்பிக்கிச்சு பாருங்க. நல்லா அந்த சாரணி வச்சு ஊற்றி பாரு, டக்குன்னு விழுந்துருவோங்க. அப்போ பூந்தி மாதிரி குண்டு குண்டா விழுந்துடும். பாருங்க நல்லா சூப்பராக வந்துருக்குது. டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அது மாதிரி வெஜிடபிள் புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. நலம் தரலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு தாளிச்சு கொட்டிடலாமா? பிள்ளைங்களுக்கும் இது வந்து ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக பிள்ளைங்களுக்காக தான் நம்ம செய்கிறோம். இந்த மாதிரிலாம் பெரியவங்க எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு தான் நம்ம முக்கியமாக அதுங்க சாப்பிட வைக்கிறதுக்கு தான் நம்ம போராட முடியும். அதுங்களுக்கு இந்த மாதிரி டிசைனாக பண்ணி கொடுத்தோம்னா அவங்க சாப்பிடுவாங்க. நல்லா தயிரில் போட்டுடணும். இது குட்டி குட்டி போண்டா டைப்பில் போடணும். நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் போண்டா டைப்பில். இப்போ அப்படி அப்படி போட்டோம்னா அப்படியே மேலா மருந்து வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா அழகாக கீழே இருக்கிறது எல்லாம் மேலே வந்துடும் போண்டாலாம். இப்போ பாருங்க சூப்பராக வந்துருக்குது. அப்புறமேல சின்னது பண்ணிக்கிட்டு மெதுவாக வேக வச்சு எடுத்துடணும். போடுறப்ப மட்டும் அனல் பெருசாக இருக்கணும். ஓ, நல்லா பாருங்க. இப்போ இது எப்படி இருக்கணும். இந்த பாருங்க தான் போண்டா டைப்பில் வரும் பாருங்க. அப்படி இருக்கு பாருங்க. நல்லா அழகாக வந்துருக்கு பாருங்க. சாப்பிட்றது தயிரில் ஊறிச்சுன்னா சூப்பராக இருக்கும். பாருங்க எப்படி உப்பிச்சு பாருங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். காரமும் நல்லா உள்ளுக்குள்ளே இருக்குது இல்லையா.
ரொம்ப அதனால ரொம்ப இதாக இருக்கும். மிளகா கிள்ளி போடணும். ம். அப்பளம் வைக்கிறியா இல்லையா? வறுக்கட்டுமா? ம். எங்கே இருக்கு? தாளிச்சு கொட்டியாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை கொத்தணும். ஆமாம், தூள் போட்டு கொஞ்சம் போதும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து பாருங்கள், பார்க்கறதுக்காக வச்சுருக்குறோம். ஒரு கிண்டி விட்டு கிண்டி விடு. பாருங்க, தயிர் போதும்னு நினைக்கிறேன் இல்லை? ஊறிச்சுன்னா சரியா இருக்கு. போதும். பாருங்க, அமுக்கு செய்யக்கூடாது, அப்படியே போலாம். நல்லா கொத்தமல்லி போட்டோம்னா இன்னமும் நல்லா. பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை நாங்கள் பொடி போட்டோம், ரெண்டுக்கும் சேர்த்து. இது இப்படி வச்சுட்டோம் பாருங்க, நம்ம சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டே, இதோட டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நலன்தனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயிர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இது ஊற ஊற ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெய் ஊற்றுறோம்ல, நம்ம பசையிறப்பயே, அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு ஒரு சேனலில் வீடியோவில் உங்களை பார்க்குறோம். பாய்.